வணக்கம் சார். இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள பத்தி. பாரம்பரிய நெல் ரகங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கண்டுபிடிச்சு குடுத்தது ஐயா ஜெயராமன் அவர்கள் தான். ஓகே, நெல் ஜெயராமன் ஐயா பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, 160க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் வகைகள வந்து நம்மளுக்கு குடுத்துட்டு போயிருக்கிறார். ஓகே, அதெல்லாம் அந்தந்த பகுதிக்கு எது எதெல்லாம் வந்து வளரக்கூடிய தன்மைகளோ, அந்த விவசாயிகள் எடுத்து அத பயிரிடுகிறாங்கய்யா. ஓகே, உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பகுதியில வந்து தூயமல்லி, தங்கச்சம்பா, சொர்ணமசூரி, அ மைசூர் மல்லி, குள்ளங்கார், குருவிக்கார், பூங்கார், காட்டு யாவனம், கருப்பு கவுனி, ரத்தசாலி, பால்குட வாழைன்னு ஏகப்பட்ட ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இதில் இந்த பகுதிக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கு எதுனாலாம் தேவையோ அதை வந்து நம்ம விவசாயிங்க எடுத்து பயிர் வைக்கிறாங்க. உதாரணமாக மாப்பிள்ளை சம்பா நம்ம பகுதி நல்லா வரும், ஓகே சார். தூயமல்லி நல்லா வரும், தங்கச்சம்பா நல்லா வரும், கருப்பு கவுனி வரும், காட்டு யானை வரும். இந்த மாதிரி ரகங்கள் வந்து இந்த பகுதிகளில் வந்து சிறப்பாக வரக்கூடியது. இப்போ ரெட் ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு அரிசியில் பூங்கார் வந்து இந்த பகுதியில் அருமையாக வரக்கூடியது. பூங்கார், குள்ளங்கார் சிறப்பாக வரக்கூடிய பயிராக இந்த விழுப்புரம் விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த பாரம்பரிய நெல்கள் வந்து விளங்குது. ஓகே சார். ஒவ்வொரு ரகங்களும் எத்தனை மாதங்கள் சார் அறுவடை செய்யறதுக்கு? 2 ரகமாக பிரிக்கலாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 மாத குறுவை பட்டத்துக்கு இருக்குது, 6 மாத காலம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தூயமல்லி, தங்கச்சம்பா, மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை, காட்டு யானம், கருப்பு கவுனி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 6 மாத கால பயிர்கள். இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா அந்த செங்கல்பட்டு சிறுமணின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இருக்கும், பழைய கால ரகம். நம்ம விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கும்போது அந்த பேர் வந்தது செங்கல்பட்டு சிறுமணின்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா 6 மாத கால பயிர்கள், 180 நாளில் வளரக்கூடிய பயிர் அது. அது அருமையாக அந்த வந்து பக்கத்தில் மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாகவும் இந்த பகுதியில் இருந்திருக்கு அந்த காலத்தில். இப்போவும் வந்து வச்சுருக்காங்க. நான் ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தேன். ஒரு சிறப்பான நெல் ரகமாக இருந்தது. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மகசூல் நல்லா கிடச்சிது. சின்ன சின்ன டிஃபனுக்கு தான் அது நல்லாயிருக்கும். இருந்தாலும் அது வந்து மகசூல் வந்து அதிகமாக கொடுத்தது. இந்த பக்கத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மணல் கலந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரகம் வந்து சிறப்பாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். இதுக்கு தேவையான என்னென்ன உரங்கள் வந்து உர மேலாண்மை எப்படி பண்ணுறீங்க? இதில் உர மேலாண்மைன்னு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இதை பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடி, இது நடவு செய்யறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தக்க பூண்டு மட்டும் தான் ஓட்டி 45 நாளில் வந்து விதைச்சேன். விதைச்சி ஓட்டிட்டு ஒரு 10 நாள் வந்து நல்லா பழுக்க விட்டுட்டு நடுவு நட்டேன். நடுவு நட்ட பிறகு இப்போ இந்த பயிருக்கு நான் எந்த இடுபொருள் இதுவரையும் கொடுக்கல. அமிர்தகரிசலோ, ஜீவாமிர்தமோ, பஞ்சகாவியாவோ எதுவுமே கொடுக்கல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் எந்த வித எனக்கும் தேவைப்படல. வளர்ச்சி நல்லா இருக்குதுன்றதுனால விட்டேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, தக்கமுண்டு சனப்பை விதைச்சி ஓட்டிட்டு முதல் கட்டம் நடுவு நட்டுட்டு பார்த்திங்கன்னா, தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து அமிர்தகரிசல் கொடுத்துருவேன். ஓகே. அந்த 10 நாள் கழிச்ச உடனே ஜீவாமிர்தம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி நல்லா வரும்போது பஞ்சகாவியா கொடுப்பேன். ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி எதனா தாக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா 5 இலை கரைசல் இல்லைனா மீன் அமிலம் கொடுப்பேன். ஓகே. இதுதான் வந்து நம்மளுடைய இயற்கை இடுபொருளாக இருக்குது. ஓகே. இதை தாண்டி நாங்கள் எதுவும் போக மாட்டோம். செலவினங்களும் குறையுது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அமிர்த கரைசல் தயாரிக்கிறதுக்கு 10 கிலோ சாணமும் 10 கிலோ கோமியும் என் மாட்டுலேருந்து எடுத்துக்குவேன். ஓகே. கடல மாவு மட்டும் தேவைப்படும் எனக்கு ஜீவாமிர்தம் தயாரிக்கிறதுக்கு. அது வந்து ஒரு 2 கிலோ வாங்கிடுவேன். வெல்லம் ஒரு 2 கிலோ. இதுதான் என்னுடைய செலவினங்களாக இருக்கும். இதை பயன்படுத்தி நான் 2 ஏக்கருக்கு அதை நான் விட்டுருவேன். எனக்கு குறைஞ்சபட்சம் ₹500 நான் செலவு பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 ஏக்கருக்கான இடுபொருள் வந்து தயாராகிடும். ரொம்ப மிகுந்த செலவினங்கள் குறையிறதுனால எனக்கு லாபகரமான பயிராக இது இருக்குது. ஓகே சார். இப்போ களைகளை வந்து நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க சார்? என்ன மாதிரியான களைகள் வந்து இந்த மண்ணுக்கு வருது? களைகளை வந்து எப்படி கட்டுப்படுத்துறீங்க? களைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பூண்டு மாதிரி இருக்கிற களைகள் தான் சார் வரும். இதுதான் வந்து களைகளாக நம்ம பார்க்குறோம். இதில் முதல்ல ஒரு டைம் வந்து நம்ம வந்து ஒரு டைம் கையில் வச்சு எடுத்துட்டோம். 2வது வந்து களைகள் இப்போ வந்து எடுக்கலை. பெரும்பான்மையான விவசாயிகள் வந்து களைக்கொல்லி அடிச்சிடுவாங்க. அதை நம்ம கடந்த 10 ஆண்டுகளாக பயன்படுத்துறது கிடையாது. அதனால் கலை மேலாண்மையை பொறுத்தவரையிலும் கட்டுப்படுத்துறதுக்கு தேவையான உழவு இதில் தான் நம்ம வந்து கட்டுப்படுத்துகிறோம். பெரும்பான்மையான களைகள் இது பார்க்குறீங்களா, கலை வந்து பெருசாலாம் இல்லை. ரொம்ப ஹைட்டாக வளர்றது போகிறது எதுவுமே கிடையாது. மட்டுப்படுத்துறதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ணுறோம். அது இது பண்ணுறது. ரசாயன உரங்களை நம்ம பயன்படுத்தாமல் இருந்தாலே களைகள் வந்து கண்டிப்பாக வராது. நீங்கள் ரசாயனம் எவ்வளோக்கு எவ்வளோ பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ களை வரும். ஓகே சார். நீங்கள் பயிருக்கு மட்டும் அந்த ரசாயன உரங்கள் கொடுக்கல, அந்த களைக்கும் வந்து ரசாயன உரங்கள் கொடுக்கறதுனால அதை வளர்த்தனால தான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது நம்ம களையில் பொறுத்தவரைக்கும். இது வந்து ரசாயன உரங்கள் பயன்படுத்தாத கழிவுன்றதுனால நம்மளுக்கு களையை வந்து கட்டுப்படுத்த இருக்குது. ஓகே சார். இப்போ இதில் பூச்சி தாக்குதல் எப்படி? பூச்சி தாக்குதல் எதுவுமே நம்ம இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுங்க. நீங்கள் ரசாயன உரம் பயன்படுத்துறதுனால தான் பூச்சிகளே தாக்குது. பூச்சிகள் அதனுடைய வாசனைக்காக தான் வருது.
ஆஹா. அதனால் வந்து நீங்கள் 100% ரசாயனம் நிறுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பூச்சி தாக்கலே இருக்குது. நீங்கள் பார்ப்பீங்க இந்த இதில் வந்து எந்த ஒரு பூச்சி தாக்குதலுமே இருக்காது. ஆமாங்க க சார். ம சின்ன கருகி போகிறதோ எதுவுமே இருக்காது பாருங்கள். ஆமாங்க சார். எந்த பூச்சி தாக்கலுமே இருக்காது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரசாயன உரங்களை நான் சுத்தமாக வந்து கட்டுப்படுத்துறதுனால தான் ம். இந்த பூச்சி தாக்குதலை வந்து நம்ம விடுபட்டுருக்கோம். அப்படியே நம்ம பூச்சி தாக்குதல் வந்தாலும் 5 கரைசல், மீன் அமிலம் இது போன்ற இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்தி அதை நம்ம இயற்கையான முறையில் நம்ம கட்டுப்படுத்திக்கிறோம். வேறு ஒன்றும் கிடையாது சார் பூச்சிக்கொல்லிக்கும் பூச்சி விரட்டிக்கும் வித்தியாசம் வந்து பூச்சிக்கொல்லின்னு ஒன்று எதுவுமே கிடையாதுங்க சார். நம்ம ரசாயன இதில் போயிட்டு நம்ம கடைகளில் போயிட்டு ரசாயன மருந்து வாங்கிட்டு வரோம். ஆமாங்க சார். அங்கே வந்து பூச்சிக்கொல்லின்னு தான் கொடுப்பாங்க. ஆமாங்க சார். ஆனால் இன்னும் நம்ம கடந்த 50 ஆண்டுகளாகவோ 70 ஆண்டுகளாகவோ நம்ம பூச்சிக்கொல்லி அடிச்சுன்னு தான் இருக்கிறோம். நம்ம அடித்த பூச்சிக்கொல்லிக்கு இந்த உலகத்தில் ஒரு பூச்சி கூட இருந்திருக்கக்கூடாது. ஓகே சார். ஆனால் மறுபடியும் என்ன ஆகுது, பூச்சி வந்துக்கிட்டே இருக்குது. அது பூச்சி வந்து கொல்றதுக்கான இது கிடையாது. ஓகே. அவன் ஏதோ கொடுக்குறான், நம்ம அடிக்கிறோம், மறுபடியும் அது வருது. ஆனால் இயற்கை இடுபொருளை பொறுத்தவரை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கரைசலோ இல்லை இஞ்சி பூண்டு மிளகு கரைசலோ இல்லை வந்து மீன் அமிலமோ இது நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அதனுடைய நாற்றத்திற்கு அது மறுபடியும் கிட்ட இங்கே வராது. ஓகே சார். ஆனால் அதை சார்ந்து வாழக்கூட பூச்சி இனங்கள் மட்டும்தான் இருக்கும். ஒருத்தன் பட்டாம்பூச்சி அந்த மாதிரி இனங்கள் தான், நன்மை செய்ய பூச்சிகள் மட்டும்தான் அந்த பூமியில் வாழுமே தவிர தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் எதுவுமே வந்து இயற்கை இடுபொருளால் வராது, விரட்டி அடிக்கப்படும். ரெண்டாவது மறுபடியும் இங்கே வராது. அதனுடைய ரிசல்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் எந்தவித இயற்கை இடுபொருளான பூச்சி விரட்டியை நம்ம இன்னும் பயன்படுத்தலை. ஓகே சார். ஆனால் இது பூச்சி வரதால் நம்ம என்ன பண்ணுறோம், ரசாயன விவசாயிகள் பெரும்பான்மை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அட்டவணை வச்சுருக்குறாங்க. ஓகே. என்ன என்ன அட்டவணைனா இந்த காலத்துக்கு இந்த பூச்சிக்கொல்லி அடிச்சிடணும், இதுக்கு இந்த டைமில் இந்த 10ஆம் நாற்று 1, 20ஆம் நாற்று 1, 30ஆம் நாற்று 1, 6ஆம் நாற்று 1 அடிச்சிடணுன்றாங்க. ஆனால் அது எதுக்காக அடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. கடைக்காரன் சொல்கிறான், வாங்கி அடிக்கிறாங்க. ஓகே. என்ன நோக்கத்துக்காக அடிக்கிறோம், என்ன டிசீஸாக என்ன நோய் வந்திருக்கு, என்ன பூச்சி வந்திருக்குன்னு தெரியாமல் வாங்கி அடிக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு செலவினங்கள் கூடுது. நம்மளை இயற்கை விவசாயிகளை பொறுத்தவரையிலும் என்ன பிரச்சனை உள்ளே வந்திருக்கு அதுக்காக தீர்வை நம்ம கொடுக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இந்த மஞ்சள் நோய் மாதிரி வருது அப்படின்னா, இந்த சோனைகள்லாம் மஞ்சளாக வருது அப்படின்னா மீன் அமிலம் பயன்படுத்தலாம். ஓகே. பஞ்சகாவியாக பயன்படுத்தலாம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சோனையை வந்து அந்த வெள்ளை எல்லோ கலர் மஞ்சள் சோனையை வந்து அது கட்டுப்படுத்தும். நம்ம பூமியினுடைய வளர்ச்சிக்கு வேறு வந்து நல்லா பிடிக்கணும் அப்படின்னா அமிர்த கரைசல் ஜீவாமிர்தம்ன்றாலே போதும். ஓகே. இது ரெண்டுமே இதுதான் வந்து பயிருடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மகசூல் வந்து அது தானாக கொடுத்துக்கும். மகசூல் கொடுக்கறதுக்காகவே பூ வைக்கிறதுக்கெலாம் நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகளில் வந்து பூ வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தேமூர் கரைசல், நம்ம இதில் உளுந்து பயிர் வைக்கணும் அதில் பூ வைக்கணும்னா தேமூர் கரைசல் அடிக்கலாம். அதுக்கு தனியாக அது அந்தந்த பயிருக்கு ஏற்றப்போல் நம்மளுக்கு வந்து இயற்கை இடுபொருள் நிறைய இருக்குது, அது பயன்படுத்திக்கலாம் நிறைய. ஓகே சார். இப்போ இதை உழவு எப்படி செய்கிறீங்க சார்? இதில் உழவு பொறுத்தவரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாட்டு உழலாம் இப்போ எதுவும் கிடையாது. மாடு வந்து நம்ம அதை அதிகமாக பயன்படுத்துறது. ஆனால் கை வண்டியை வச்சு தான் நம்ம வந்து உழவு பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப டிராக்டர் இருக்கிறது கிடையாது, அதை விட ரொம்ப கம்மியான கை வண்டியை வச்சு நம்ம இதை உழவு. இப்போ டிராக்டரில் உழறதுக்கும் இப்போ இந்த சின்ன ட்ரெய்லரில் பண்ணுறதுக்கும் என்ன? நீங்கள் இதில் உழுது அப்படின்னீங்கன்னா மண்ணினுடைய தன்மை வந்து கெட்டியாகிடும். டிராக்டரில் உழவுனீங்க அப்படின்னா மண்ணினுடைய தன்மை கெட்டியாகிடும். அதனுடைய வெயிட்டாலையா சார்? வெயிட்டால் அது வந்து இதுவாகிடும். ஓகே. அதனால் வேறுனுடைய ஸ்ப்ரிட் ஆகாது, உங்களுக்கு ரூட் வந்து ஸ்ப்ரிட் ஆகாது. ஓகே. கெட்டியாக இருக்கும்போது அந்த இடத்துல ரூட்டு போகுமா? போகாது. அது மடங்கி அங்கேயே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ட்ரேவில் போட்டு ஒரு விதை போடுறீங்க அப்படின்னா அந்த வேறு பார்த்திங்கன்னா அங்கேயே மடங்கி இருக்கும், ரவுண்டாக இருக்கும். ஆமாம், அங்கே அதுக்கான தேவையான வசதி வாய்ப்புகள் இல்லை. அப்போ வளர்ச்சி வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதுக்குள்ளவே என்ன பண்ணணும், அதை எடுத்து வேறு மண்ணில் நீங்கள் நட்டுடணும். ஓகே. அப்போ மண் வந்து இலகுத்தன்மையாக இருக்கும்போது உங்களுக்கு ரூட்டு வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும். ரூட்டு எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகுதோ, வேர்கள் எந்த அளவுக்கு பரவுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் ரூட்டை நீங்கள் வந்து நல்லா ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா மண்ணை வந்து இலகுத்தன்மையாக வச்சுக்கணும். ஓகே சார். அப்போ அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து பண்ணணும். அதுக்கு மண்ணை வந்து ரொம்ப கெட்டித்தன்மை உள்ள இதுவாக இல்லாமல் ரசாயனங்களை பயன்படுத்தாமல் பெரிய பெரிய வாகனங்களை பயன்படுத்தாமல் சின்ன வாகனங்களை பயன்படுத்தி ரசாயன உரங்களை மட்டுப்படுத்தி இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்துவதன் மூலமாக மண்புழு முக்கியமாக வளர்க்கணும் மண்ணில். ஓகே சார். மண்புழு வளர்க்குறது மூலிமா தான் நம்மளுக்கு வந்து நிறைய மண்புழு நான் உள்ளே வந்துட்டா தண்ணி நிறைய வாங்கும் அப்படின்ற நிறைய ஒரு தவறான அபிப்பிராயம். மண்புழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த ப்ளூ கலரில் பீரியடன்னு ஒரு கெமிக்கல் இருக்குது, அதை வந்து போட்டுடுறாங்க.
ஸோ அது போட்டதுனால அந்த மண்புழுலாம் இறந்து போகுது. அது கொக்கு சாப்பிடுது, பறவைகள் சாப்பிடுது. அதுவும் இறந்து போகுது. நம்ம நிறைய நேர்ல பார்த்துருக்கோம். அதுதாங்க ஃப்ரீடான் போன்ற ரசாயன உரங்களை பயன்படுத்தாலும் மண்புழு உரங்களை அழிக்கப்படுறாங்க. ஓகே. மண்புழுக்கள் வந்து நீங்கள் அழிஞ்சிட்டா மண்ணும் செத்து போகுதுன்னு தான் அர்த்தம். ஓகே சார். மண்ணுக்கான தேவையான விஷயங்களை யார் கொடுக்குறதுனா மண்புழு தான் கொடுக்குது. ம். உழவனுடைய நண்பன் யார்? மண்புழு தான். மண்புழு. இதை தவறான சித்தரித்து அந்த மண்புழு இல்லாதவே ஆக்குறாங்க. ஓகே. மண் செத்துது. மண் செத்துறதுனால நம்மளுக்கு மகசூல் கிடைக்கிறது கிடையாது. ம். அதனால் வந்து இந்த ரசாயன உரங்கள் பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த உற்பத்தி செய்யப்பட்ட தானியங்கள்ல ரசாயனங்கள் ஏற்படுது. அதை உணவாக உட்கொள்றதுனால நம்மளுக்கும் வந்து நிறைய டிசீஸ் வருது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 12 வயது பையனுக்கு மாரடைப்பு போகிறதுக்கு காரணமே என்னன்னா ரசாயன உரங்கள் பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட தானியங்களோ, காய்கறிகளோ, பழ வகைகளோ எல்லாமே அதுக்கு தான் காரணம். இன்றைக்கி பெரும்பான்மையான பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோயோ, இல்லை சிறுகுடல் புற்றுநோயோ, பெருங்குடல் புற்றுநோயோ இது வர்றதுக்கு முக்கிய காரணமே நம்ம இப்போ ரசாயனங்களால் உற்பத்தி செய்யப்பட்ட தானியங்கள் மூலமாக தான். இதை தவிர்த்துட்டாலே மிகப்பெரிய நம்ம வந்து நோய்கள்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்காமல் பார்த்துக்கலாம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொரு வீட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோய் நண்பன் இருக்கிறான். நீரிழிவு நோய். கண்டிப்பாக. ஒவ்வொரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா 2 பேருக்கு நீரிழிவு நோய் இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் 50 ஆண்டுகளாக நம்ம பயன்படுத்திய ரசாயன உரங்கள். அந்த ரசாயன உரங்கள் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட தானியங்களை, உணவு தானியங்களை நம்ம உட்கொண்டதன் காரணமாக தான் இன்றைய நிலையில் வந்து நம்ம நோயாளியாக வந்து நிற்கிறோம். இனி எதிர்கால சந்ததிகள் நலமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற விவசாயிகளோ, இப்போ பெண்களோ இயற்கை வழி வேளாண்மைக்கு கண்டிப்பாக வந்து வந்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம இருக்கிறோம். இல்லை எதிர்கால சந்ததிகள் கண்டிப்பாக இருக்காது. அப்படி எதிர்கால சந்ததிகள் இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைகளும் நோயோடு தான் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. இன்றைக்கி இருக்கிற தம்பதிகள் நிறைய பேர் திருமணமாகி கோயிலுக்கு போகிறத விட நேராக எங்கே போகிறாங்க அப்படின்னா குழந்தையின்மை மருத்துவமனைக்கு தான் போகிறாங்க நிறைய பேர். அதுக்கு முக்கிய காரணம் தானியங்கள் தான். இந்த மாதிரி ஒரு ரசாயன உரங்களால் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஆண்களுக்கும் சரி தான், பெண்களுக்கும் சரி தான். அதை கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி இயற்கை வழி வேளாண்மைன்றது ஒரு பிளாட்ஃபார்ம். அதெல்லாம் நீங்கள் நெல் உற்பத்தி பண்ணிக்கலாம், உளுந்து உற்பத்தி பண்ணிக்கலாம், காய்கறி உற்பத்தி பண்ணிக்கலாம், பழங்களை உற்பத்தி பண்ணிக்கலாம். மண்ணை நம்ம வந்து பாதுகாத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் எது வேணாலும் விளைய வச்சு பண்ணிக்கலாம். அதில் வந்து முக்கியமாக நம்ம பாரம்பரிய சிறுதானியங்கள் வரகு, சாமை, திணை, குதிரைவாலி, கேழ்வரகு, கம்பு, சோளம் இது போன்ற தானியங்களை வந்து நம்ம இயற்கை வழி வேளாண்மையில் உற்பத்தி செய்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்தவித நோயும் வராது. பெண்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியது இந்த சிறுதானியங்கள். அதை பெண்கள் முக்கியமாக பயன்படுத்தணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய நெல் ரகங்களில் பூங்கார் வந்து பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு நெல் ரகம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்து ஒரு வார காலத்தில் வந்து ஒரு வாரத்துலேருந்து 10 நாளுக்குள்ளே நம்ம அந்த பூங்கார் அரிசி சாப்பிட்னு வந்தோம்னா குழந்தைக்கு நல்லா பால் கிடைக்கும். அதை இடுப்பு வலி இருக்காது. நல்லா தண்டு வடை நல்லா ஸ்ட்ராங்காகும். இது போன்ற விஷயங்கள்லாம் பூங்கார் அரிசியில் இருக்குது. இந்த மாதிரி அரிசிகளை நம்ம பயன்படுத்தணுன்றது தான் முக்கியமான நோக்கமாக இருக்குதுங்க. இப்போ இயற்கை வேளாண்மை பற்றி மக்களுக்கு என்ன மாதிரி விழிப்புணர்வு வந்திருக்கு சார்? அதே மாதிரி இயற்கை பொருட்களை வந்து எதெல்லாம் மக்கள் வாங்கணும்னு நினைக்கிறாங்க? எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஆயிருக்காங்க சார் இந்த இளைய தலைமுறை? இயற்கை விவசாயத்தை போல விவசாயிகளுக்கு முதல்ல விழிப்புணர்வு கொடுக்கணுங்க. ஓகே. மக்களுக்கு ஒரு பக்கம் கொடுக்குறதா இருந்தாலும் விவசாயிகளுக்கு முதல்ல கொடுக்கணும். இன்னைக்கு பெரும்பான்மையான விவசாயிகள் ரசாயன விவசாயங்களால் பாதிக்கப்பட்டு செலவு செஞ்சுட்டு கடனாளியாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இயற்கை வழி வேளாண்மைக்கு திரும்பணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம். ஒன்று, செலவினங்களை இதில் குறைக்கலாம். ஓகே. 2வது, நஞ்சில்லா உணவு தானியத்தை நம்ம உற்பத்தி பண்ணலாம். நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களா, நம்ம வீட்டுக்கு முதல்ல பயன்படுத்திக்கலாம். ஓகே சார். இது முதல்ல முதல்ல விவசாயிகளுக்கு இயற்கை வழி வேளாண்மை பற்றி விழிப்புணர்வு கண்டிப்பாக கொடுக்கணும். 2வது, உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை ஊர்ப்புறத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் நகர்ப்புறத்துக்கு கொண்டு போகணும். ஓகே. அதுக்கான விழிப்புணர்வு நகர்ப்புறத்தை மக்கள் தான் தேடி வாங்கணும். இங்கே நான் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் என் வீட்டிலே நான் வச்சுருக்கிறேன். நான் யாருக்கு எதுவுமே கொடுக்குறதுன்னு தெரியாமல் இருக்கிறேன். ஓகே. எது மூலிமா நான் விற்பனை பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறேன். ஓகே. அப்போ இது வந்து ஒரு விளம்பரங்கள் மூலமாகவோ ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலமாகவோ இது நகர்ப்புறத்து மக்களுக்கு கொண்டு போய் சேரணும். ஏன்னா நகர்ப்புறத்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியும். அவங்களுக்கு சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரசாயனங்களால் சூழப்பட்ட பொருட்கள். காலையில் தூங்கி அந்த ப்ரெஷ் வழக்கத்துலேருந்து இரவு தூங்குறவரெல்லாம் அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாத்துமே ரசாயனங்கள் இருக்குது. ஓகே. அது ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தை நம்ம கொண்டு போகணும். இந்த மாதிரி ஊர்ப்புறத்தில் வந்து இயற்கை வழி வேளாண்மையில் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகள் இருக்குது, பாரம்பரிய நெல் வகைகள் இருக்குது, சிறுதானியங்கள் இருக்குது, பருப்பு வகைகள் இருக்குது, எண்ணெய் வகைகள் இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்துவதன் மூலமாக இதெல்லாம் வந்து நோய்கள்லாம் நிறைய வராது, வந்த நோய்களும் தீர்வு காணப்படும் என்ற விஷயத்த நகர்ப்புறத்து மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்மளும் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. அதற்கான விஷயங்களை நம்ம முன்னெடுக்கிறோம்.
உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு சாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை பற்றி பயிற்சி கொடுக்குறோம். அடுத்தது வந்து விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக மாரத்தான் ஓட்டங்களை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி நம்ம நோச மார்க்கெட்டில் மூலமாக பல விதமான விஷயங்களை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே சார்.